தமிழக எல்லையை ஒட்டி ஆந்திர மாநிலம் புத்தூரில் வீட்டிற்குள் பதுங்கியிருந்த பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய 2 தீவிரவாதிகளும் தமிழக ஆந்திர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதையடுத்து ரகசிய இடத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நேற்று பிடிப்பட்ட தீவிரவாதி போலீஸ் பக்ருதீன் அளித்த தகவலின்படி சித்தூர் மாவட்டம் புத்தூரில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த வீட்டை காவல்துறையினர் இன்று காலை சோதனையிட முயன்றனர். ஆந்திர காவல்துறையினரின் உதவியோடு தமிழக காவல்துறையினர் இந்த நடவடிக்கையில் இறங்கினர். இன்று அதிகாலை 3 மணிக்கு அந்த வீட்டை திறக்க முயற்சித்த தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 2 காவலர்களை தீவிரவாதிகள் தாக்கினர். இதையடுத்து தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த வீட்டை இரு மாநில காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. முன்னதாக பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து தீவிரவாதிகளுடன் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து வீட்டின் உள்ளே இருந்த 3 குழந்தைகளும் ஒரு பெண் ஒருவரும் மீட்கப்பட்டனர். புத்தூரில் வீட்டில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை இன்று காலை முதல் அங்கிருக்கும் நம் செய்தியாளர்கள் ஹசிப் மற்றும் கார்த்திகேயன் வழங்கி வருகின்றனர். காலை முதல் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது அவர்கள் விரிவாக அளிப்பார்கள். சரண்யா, குறிப்பாக இந்த 3 தீவிரவாதிகள், குறிப்பாக அதாவது போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய மூவரும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நபர்கள். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் LK அத்வானி மதுரை வந்தபோது அவர் சென்ற பாதையில் ஒரு பைப் வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கிலும் இவர்கள் தேடப்பட்டு வந்தனர். அதன் பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் பெங்களூருவில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்தில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதைத் தொடர்ந்து சேலத்தில், தமிழகத்தின் சேலத்தில் பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கிய பிரமுகர் ஒருவர், அதாவது ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் கொல்லப்பட்டார். இது போன்ற பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த இந்த 3 நபர்களையும் பிடிப்பதற்காக தமிழக அரசின் சார்பாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை இந்த மூவரையும் பிடிப்பதற்கான தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் போலீஸ் பக்ருதீன் தமிழக போலீசாரால், அதாவது அந்த தனிப்படையால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீஸ் பக்ருதீன் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் புத்தூரில் ஒரு வீட்டில் மேலும் 2 தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அந்த சிறப்பு படையினர் புத்தூரில் உள்ள அந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். அந்த வீட்டினுடைய கதவு போலீசாரால் தட்டப்பட்டது. கதவை திறந்து பார்த்த உள்ளே இருந்த இருவர் வெளியில் போலீஸ் நிற்பதை பார்த்து தங்கள் கையில் இருந்த ஆயுதத்தால் அந்த போலீசாரை பலமாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் போலீசார் 2 பலத்த காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து அந்த வீடு பூட்டப்பட்டது. அந்த வீடு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது. ஆந்திர மாநில போலீசாருக்கும் இது குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக ஆந்திர மாநில போலீசாரும் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த வீட்டை சுற்றி இருந்த சுமார் 500 மீட்டர் தொலைவில் அனைத்து வீடுகளிலும் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர். அந்த வீடு முழுமையாக ஆந்திரா மற்றும் தமிழக போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு கமாண்டோ படைகளும் வரவழைக்கப்பட்டனர். இந்த வீட்டை எவ்வாறு உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைவது, வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்களை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இரு மாநில போலீசாருக்கும் ஒரு மிக முக்கியமான சவாலாக அமைந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஏற்கனவே போலீசாரை பொறுத்தவரை அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்ததில் இந்த வீட்டில் பெண்களும் குழந்தைகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. அதேபோல் காலையில் நடந்த சம்பவம், அதாவது போலீசார் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மேலும் இது போன்றது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் பட்சத்தில் போலீஸ் தரப்பில் உயிரிழப்போ அல்லது காயமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நபர்களை பொறுத்தவரை அவர்களுடைய குற்ற பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது உள்ளே பதுங்கி இருப்பவர்களிடம் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருந்தது. மேலும் இந்த பகுதி, அதாவது இந்த குறிப்பிட்ட வீடு அமைந்துள்ள பகுதி நெருக்கமான குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. ஆகவே உள்ளே தங்கியிருக்கும் அந்த நபர்களை பொறுத்தவரை அவர்கள் கையில் ஏதேனும் வெடிகுண்டு வைத்திருந்தால் அதை வெடிக்கச் செய்தால் அருகில் இருக்கும் வீடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் போலீசார் அச்சப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் ஒரு வகையில் போலீசார் உள்ளே நுழைவதற்கான வழியை தேடிக்கொண்டிருந்த அதே வேளையில் மற்றொரு புறத்தில் போலீசார் உள்ளே இருப்பவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கார்த்திகேயன், காலை தொடங்கி இப்போ வரைக்கும், அதாவது தற்போது வரை போலீசார் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்றதை நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா ஹசீப், போலீசார் இந்த வீட்டை 3 மணிக்கு முற்றுகையிட்ட பொழுது மிகப்பெரிய அளவிலான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக செய்தியாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், அதே மாதிரி பொதுமக்கள் யாரையுமே ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விடவே இல்லை. மொத்தம் 3
விதமான போலீசார் வந்து இங்க குவிஞ்சாங்க. முதல்ல தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள், அடுத்தது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அடுத்தது திருப்பதி கோவிலை பாதுகாக்கிற மத்திய அரசின் வந்து ஆக்டோபஸ் பிரிவை சேர்ந்த போலீஸ்காரர்கள். இந்த 3 பேர் வந்து இந்த பகுதியை சுற்றி வளைச்சாங்க. அதன் பிறகு இந்த வீட்டை சுற்றி இருக்கிற அனைத்து தெருக்கள்லமே வந்து ஒரு பேரிகார்ட் போட்டு யாரையுமே உள்ள விடல. ஷாமியானா போட்டு முற்றிலுமாக இந்த வீடு வந்து பார்வையிலிருந்து தவிர்க்கப்பட்டது. உள்ளே என்ன நடக்கிறது என்பதை குறித்து வெளியேற்பவர்கள் எந்த விதமான தகவலையும் சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தாங்க போலீஸ்காரர்கள். அடுத்ததாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த பகுதியை சுற்றிலும் சொல்ல போனால் புத்தூர் முழுவதுமே மின்சாரம் காலை முதல் தற்போது வரை தடைபட்டிருந்தது. இதற்கு போலீஸ்காரர்கள் சொன்ன முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஊடகங்கள் மூலமாக எந்த விதமான தகவலும் உள்ளே இருப்பவர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதன் மூலமாக அவர்கள் உஷாராகி தங்களுடைய தாக்குதலை நடத்திடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான எண்ணமாக இருந்தது. இதன் பிறகு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்த பிறகு மயக்க மருந்தை பயன்படுத்தி உள்ளே இருப்பவர்களை மயக்கமடை செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கான நடவடிக்கையும் 2 முறை குண்டுகள் முழங்கப்பட்டு அந்த மயக்க குண்டு வெடிக்கப்பட்டு உள்ளே வந்து மயக்க புகை செலுத்தப்பட்டது. அதன் பிறகு நடந்த தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த உள்ளே இருந்த 3 குழந்தைகளும் ஒரு பெண்ணும் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு போலீசார் ஒரு மரத்தடியில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு அளித்தார்கள். அதன் பிறகு உள்ளே இருந்த 2 தீவிரவாதிகளுடன் தொடர்ந்து போலீஸ்காரங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தாங்க. இதுல வந்து இருட்டுற நேரத்துக்கு முன்னாடி, இரவு நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆபரேஷனை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல போலீஸ்காரங்க ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. ஏன்னா இரவு நேரம் வந்து விட்டால் இந்த பாதுகாப்பு பணியில மேற்கொள்றதுலையும் சிக்கல், உள்ள இருப்பவங்களோட தொடர்பு கொள்றதும் சிக்கல், எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டாங்க. இந்த பிரிவில் வந்து கமாண்டோ போலீசாரும் நின்றுட்டு அந்த வீட்டின் மேற்கூரையை உள்ள உடைச்சு உள்ளே போறதுக்கும் தயாரா இருந்தாங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கு, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறது. இந்த 2 வழிமுறைகளுமே போலீசார் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இறுதியில அந்த 2 தீவிரவாதிகளுமே வந்து போலீசார் பேசின பேச்சுக்கு அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களுக்கு உடன்பட்டு தாமாகவே முன் வந்து சரணடைஞ்சாங்க. அதன் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம செய்தியாளர் ஆசிப் சொல்லுவார். நிச்சயமா கார்த்திகேயன் குறிப்பிட்டது போல இந்த வீடு அமைந்துள்ள பகுதி என்பது மிக முக்கியமானது ஒரு பகுதி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மிகவும் நெருக்கமான குடியிருப்புகள் அமைந்துள்ள ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு மிக அருகில் புத்தூர் ரயில்வே நிலையம் அமைந்துள்ளது. ரயில்வே நிலையத்திற்கு பின்புறமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. ஆகவே மிக முக்கியமான பகுதியில் இந்த வீடு அமைந்திருந்த காரணத்தினால் போலீசார் அதிரடியாக எந்த நடவடிக்கையும் உடனடியாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். இருந்தபோதும் எந்த வகையான ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு அவர்கள் தயாராகவே இருந்தனர். சுமார் 2:30 மணியளவில், மதியம் 2:30 மணியளவில் அந்த 5 பேரும் தங்கியிருந்த அந்த வீட்டிற்குள் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அதாவது ஒரு வெடிச்சத்தம் கேட்டது. அந்த வெடிச்சத்தத்தை பொறுத்தவரை நம்மால் யூகிக்க முடிகிறது. அதாவது போலீசார் கண்ணீர் புகை கொண்டே அந்த வீட்டிற்குள் வீசியிருப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளது. அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீட்டிற்குள் இருந்த அந்த பெண்ணும் 3 குழந்தைகளும் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டுக்குள் தங்கியிருந்த அந்த மேலும் 2 தாங்களே முன்வைந்து போலீசாரிடம் சரணடைந்தனர். இந்த சரணடைவுக்கு பிறகு, அதாவது அவர்கள் வெளியே வந்து போலீசாரிடம் சரணடைந்த உடனேயே அவர்கள் 2 ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து உடனடியாக எடுத்துச் செல்லப்பட்டனர். இதற்கான 2 காரணம் உண்டு. ஒரு காரணத்தை பொறுத்தவரை அவர்கள் தப்பி ஓடாமல் இருப்பது, மேலும் அவர்களை வேறு யாரும் தாக்காமல் இருப்பது, மேலும் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவது. ஏனென்றால் கண்ணீர் புகை கொண்டே வீசியதன் காரணமாக உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கான ஒரு தேவையும் அங்கு இருந்தது. ஆகவே போலீசார் அவர்கள் 2 உடனடியாக இந்த பகுதியில் இருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்று விட்டனர். தற்போது அவர்கள் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து, அதாவது அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த அந்த பெண்மணியும் 3 குழந்தைகளையும் குறித்து போலீசாரிடம் நாம் கேட்டபோது அவர்கள் கூறிய கருத்து, நாங்கள் எந்த பெண்ணையும் எந்த குழந்தைகளையும் கைது செய்ய இங்கு வரவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் இந்த பெண்மணியோ அந்த குழந்தைகளோ இவர்கள் சார்ந்த குற்றம், அதாவது கைது செய்யப்பட்ட அந்த 2 நபர்கள் சார்ந்த குற்றத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போலீசார் தெளிவாக கூறினர். பிறகு போலீசார் கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் வெகு நாட்களாக தேடப்பட்டு வந்த பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் என்பதை உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த குற்ற வழக்குகளில், அதாவது 2011ஆம் ஆண்டு தொடங்கி பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகிய 3 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடத்தை பொறுத்தவரை காலை 3 மணி தொடங்கி தற்போது வரை மிகவும் பரபரப்புடன் காணப்பட்டது. இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒவ்வொரு போலீசாருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிகவும் கடினமாகவே கடந்தது. போலீசாரை பொறுத்தவரை அவர்கள் எதிர்கொண்ட சவால் இந்த
இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது. உள்ளே இருப்பவர்களுக்கும் சரி, போலீஸ் தரப்புக்கும் சரி, பொதுமக்கள் தரப்புக்கும் சரி எந்த உயிரிழப்பும் ஏற்படாமல் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று கருதினர். அதன் அடிப்படையில் ஒரு புறத்தில் உள்ளே இருப்பவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். மற்றொரு புறத்தில் அதிரடியாக உள்ளே இறங்குவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கையும் எடுத்து வந்தனர். இறுதி கட்டத்தில் அதிரடிக்கான தேவை இல்லாமல் போனது. பேச்சுவார்த்தைக்கு உள்ளே இருந்தவர்கள் பணிந்தனர். அவர்கள் நேரடியாக வந்து போலீசிடம் சரணடைந்தனர். இதனால் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல், பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம வந்து பொதுமக்களுக்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த மக்கள் வந்து பிடிபட்ட தீவிரவாதிகள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்தில் வரைக்கும் அங்க உள்ள இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. அது அவங்கள பற்றின தகவல்கள் வந்து யாருக்குமே தெரியல அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வீட்டு உரிமையாளர் வந்து போலீசாருடைய விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறார். எனவே போலீசார் வந்து பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. தயவு செய்து தங்களுடைய வீடுகளை, கடைகளை வாடகைக்கு விடும் பொழுது அந்த நபர்கள் குறித்த தகவல்களை முழுமையாக சேகரித்து அதன் பிறகு வாடகைக்கு விட வேண்டும். அப்படி தங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய நபர் குடியேறுகிற பொழுது அது குறித்த தகவலை அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகளை, இது போன்ற செயல்முறைகளை, இது போன்ற செயல்களை வந்து அந்த வீட்டு உரிமையாளர் 6 மாதத்திற்கு முன்பே திட்டமிட்டு செய்திருந்தால் இன்றைக்கு நடந்த இந்த 10 மணி நேர போராட்டம், கால விரயம், பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், இது போன்ற சிரமங்களை வந்து தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருடைய உழைப்பு வந்து முழுக்க இன்று 10 மணி நேரம் வீணடிக்கப்பட்டு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருந்தால் இதெல்லாம் தேவையில்லாமல் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு கருத்து. அதனால இந்த காவல்துறையினுடைய இந்த கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து தவிர்க்காமல், நிராகரிக்காம இனிமே வரக்கூடிய காலங்களையாவது பின்பற்றணும் அவங்க வந்து கோரிக்கை விடுறாங்க. நிச்சயம் கார்த்திகே, சரண்யா இனி உங்களுடன். நிச்சயம் ஹசீப், நீங்க கூறியது போல் போலீசார் உயிரை பணயம் வைத்து 12 மணி நேரம் நடத்திய இந்த துப்பாக்கிச் சண்டை ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி.